வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா வடை பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வடைக்கு தேவையான பொருட்கள், அதோட இந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வர்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சுவையான வடை கிடைக்கும். 2 கப் கடலைப்பருப்பு, முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதில் வந்து வாட்ரு போட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு அரை கட்டு, ட்ரை கறி லீவ்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பல், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு 2லேருந்து 3 கை எடுத்து போட்டுக்கிறோம். அதோட இஞ்சி பூண்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்து அரைக்கும்போது அதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இதோட கொத்தமல்லி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம், அதில் பாதி அளவு கொத்தமல்லி போட்டுக்கிறோம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, அதோட 2 வரமிளகாய், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ இந்த வரமிளகாய் பச்சை மிளகாய் நாங்கள் 2 போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமாலும் மாற்றி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அரைஞ்சிடணும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க கடலைப்பருப்பை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதில் வந்து பாதி அளவு எடுத்து போட்டு அரைக்க போகிறோம். நம்ம வந்து பாதி பாதியாக அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனமாக பாருங்கள் இதை நாங்கள் எப்படி அரைக்கிறோன்னு. இது மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி விட்டு விட்டு அரைங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் அரைச்சிருக்கோம். அரைச்சி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு வரும். அதே மாதிரி மீதி உள்ள பருப்பையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதம் உங்களுக்கு இருக்கணும். இது மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வடை வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மசாலா வடைக்கு தேவையான வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நாங்கள் இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவில் அரைச்சி வச்சிட்டோம். இதில் வந்து இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான உப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அதோட 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம வந்து வடையை எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாவை எப்படி எடுத்து உருட்டி அது இந்த ஷேப்க்கு எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து இது மாதிரி நல்லா உருட்டிட்டு உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு
மேலே உங்கள் வலது கையை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ரொம்ப தட்டையாக தட்டாமல் மேலே வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்க்கு பண்ணி அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க. பட்டு யார் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மணி ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வடையும் சூடாக இருக்குது. இப்போ அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இருங்க அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வடையை டேஸ்ட் பண்ணிட்டேங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ண போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாவு நிறைய எடுத்து இது மாதிரி தட்டணும். ஸோ இந்த மாதிரி பெரிய வடைலாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஒரு அந்த ஸ்டைலில் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண வடை வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.